வணக்கம். புதுவையில் அமைதி திரும்பும் வரை காங்கிரசின் போராட்டம் தொடரும் என்று இளைஞர் காங்கிரஸ் மோட்டார் சைக்கிள் பேரணியை துவக்கி வைத்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவையில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த கோரியும் ரவுடிகளை கட்டுப்படுத்த தவறிய என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இருசக்கர வாகன பேரணி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா தலைமையில் பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர். 34 ரவுடிகள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோப்புகள் அனுப்பப்பட்டும் முதல்வர் நடவடிக்கை எடுக்காததால் ஆளுநர் தமது கடமையை செய்கிறார். இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது என்றார். இந்த ஆட்சியை கலைக்கும் எண்ணம் ஆளுநருக்கு இல்லை என்றும் அவர் அரசியல் சட்டப்படியே செயல்படுகிறார் என்றும், மேலும் புதுவையின் சட்டம் ஒழுங்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்றமே அறிக்கை கேட்டுள்ள நிலையில் முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்துள்ளது. வரும் 21ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது என்றும், அதுபோன்று புதுவையில் அமைதி திரும்பும் வரை போராட்டம் தொடரும் என்று பேசினார். இதில் மாநில தலைவர் ஏபி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், ஏழுமலை, துணைத் தலைவர் பாலாஜி, ஜெயமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து, ராமலிங்கம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரணி அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, புதிய பேருந்து நிலையம் வழியாக ஆளுநர் மாளிகையை சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கலைந்து சென்றனர். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு புகார் எதிரொலியாக இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் 50 பேர் தமிழக சிறைக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் நேரடியாக உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் வெளியில் நடமாடும் ரவுடிகளின் பட்டியலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்திய உளவுத்துறை, புதுவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடிகள்தான் வெளியில் கூலிப்படைகளை ஏவி குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தது. இதனையடுத்து புதுவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 50 ரவுடிகளை இடமாற்றம் செய்ய அரசு முடிவு செய்தது. அதன்படி முதல்வர் ரங்கசாமி தமிழக முதல்வரை தொடர்பு கொண்டு புதுவை சிறையில் உள்ள முக்கிய ரவுடிகள் 50 பேரை தமிழக சிறையில் அடைக்க உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா, உள்துறை செயலர் மற்றும் டிஜிபி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியதில் உள்துறை செயலர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுவையிலிருந்து 50 கைதிகளை திருச்சி மத்திய சிறையில் அடைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாநில சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் 50 பேர் மற்றொரு மாநில சிறையில் அடைக்கப்படுவது இந்தியாவிலேயே இதுவே முதன்முறையாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் திருச்சி மத்திய சிறையில் புதுவை கைதிகளை அடைப்பதற்காக தனி பிளாக் உருவாக்கப்படுகிறது. புதுவை அரசின் தவறுகளை மக்களிடம் எடுத்துக் கூற விரைவில் பாத யாத்திரை செல்ல இருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கூறினார். இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், புதுவையில் நல்ல மாற்றம் நடந்து வருகிறது என்றும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மக்கள், வியாபாரிகள் பலதரப்பு போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் அமைதியை நிலைநாட்ட ஆளுநர் பெரிய அளவில் வேலைகளை செய்து வருவதாகவும், அவ்வாறு அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் எந்த மாற்றமும் வந்திருக்காது. மேலும் நகரின் அனைத்து பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது மக்களிடையே பயத்தை போக்கியுள்ளது. எனவே ஆளுநர் இதுபோன்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்றால் அனைவருக்கும் பாதுகாப்பு தருகின்ற, அரவணைப்பு தருகின்ற முதல்வராக இருக்க வேண்டும். ஆனால் ரங்கசாமி அதிலிருந்து தவறிவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து காங்கிரஸில் இருந்தபோதும் இதே தவறை செய்த அவர், இது அவருக்கு அவப்பெயரை உருவாக்கியுள்ளது என்றும், மேலும் தற்போது ஆளுநர் நடவடிக்கைக்கு உள்நோக்கம் இருப்பதாக கூறும் சிலர்தான் முன்பு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க டெல்லி என்ன செய்கிறது, காங்கிரஸ் என்ன செய்கிறது என்று கேள்வி கேட்டனர். ஆனால் இன்று தலைகீழாக மாற்றி பேசுவது ஏன் என்று புரியவில்லை என்றார். மேலும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரை ஆதரிக்க இதுபோன்று நடந்து கொள்வதாக அதிமுக செயலாளர் கூறுவது சம்பந்தமில்லாமல் உள்ளது. அப்படியானால் ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அவர் சொல்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். காங்கிரசிற்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை, ஆளுநருக்கும் அது வேலையும் இல்லை என்றும், இதுபோன்று சொல்லி மக்கள் பாதுகாப்பை கெடுத்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர் தொடர்ந்து சம்பள பாக்கி, பல திட்டங்களுக்கு பணம் ஒதுக்காதது என பல பிரச்சனைகள் உள்ளது. இதுபோன்று ஆளுநர் இருந்தால்தான் புதுவையில் ஏதாவது நடக்கும். மேலும் அரசு தரப்பில் தனக்கு கிடைத்த தகவல் படி ஆளுநரை பயமுறுத்த சில வேலைகளை சிலர் செய்திருக்கிறார்கள் என்று தகவல் வந்துள்ளது.
மேலும் ஆளுநரை சில இடங்களுக்கு போகக்கூடாது, அப்படி போனால் ஆபத்து என்று சிலர் மிரட்டல் விடுப்பதாகவும் சொல்கிறார்கள் என்றும் ஆளுநர் அனைத்து துறைகளும் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் புதுவை அரசின் தவறுகளை மக்களிடம் எடுத்துக் கூற விரைவில் பாத யாத்திரை செல்ல இருப்பதாக கூறினார். இந்த மாதிரி கவர்னர் இருந்தாதான் ஏதாவது நடக்கும். நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். மாறுகிற இந்த நிலைமை மாறுகிற வரை, இப்ப மாறி வருகிறது, மாறுகிற வரை மாநில மக்களை காப்பதிலே எல்லா முயற்சியும் தலைமை தாங்கி ஏற்று நடத்த தயாராக நான் இருக்கிறேன். ஐ வில் லீட் த மூவ்மெண்ட் அப் டு த எண்ட். அது முடிவடைகிற வரை அதற்கு நான் தலைமை ஏற்று நடத்துவேன். என் தலைமையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி போடுபவர்கள் போடட்டும். நான் யாரையும் தலைமை தாங்கி என்னை ஏற்றுக்கணும் முன்மொழிகள் சொல்ல. I will go. புதுவை தபால் தந்தி அலுவலகம் அருகே ஆளும் அரசையும் காவல்துறையையும் கண்டித்து பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுவையில் நாளுக்கு நாள் பெருகி வரும் ரவுடிகள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த கோரியும் செயல்படாமல் முடங்கிய ஆளும் அரசையும் காவல்துறையை கண்டித்தும் பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி தலைமையில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழர் களம், வியாபாரிகள் சங்கம், இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் அலுவலகம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சிகள் மற்றும் இயக்கத்தினர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் பெருவிழாவில் நடந்த ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 323ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் காலையில் திருப்பலியும் மாலையில் தேர்பவனி நற்கருணை ஆசீர் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய விழாவான ஆண்டு பெருவிழா நேற்று 15ஆம் தேதி மறைமாவட்ட பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் பெருவிழா திருப்பலியுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆரோக்கிய அன்னையின் தேர்பவனி நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்ட பெருவிழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை தாமஸ் தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் செய்வது என்று அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் மாநில செயலாளர் ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் ஏகாம்பரம், சம்பத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய தலைவி சோனியா காந்திக்கு நன்றி தெரிவித்தும் ஆளும் என்ஆர் அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடத்துவது, துண்டு பிரசுரம் விநியோகிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை தவளப்பட்டுப்பேட் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் அரசூர் தவளப்பட்டுப்பேட்டில் எழுந்தருளி மக்களின் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி மக்களை காத்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முன்னதாக விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகளும், கணபதி ஹோமம், கும்ப அலங்காரம் மற்றும் யாகசாலை பூஜைகளும் நடத்தப்பட்டு நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதியுடன் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், கார்த்திகேயன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் அரசூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு தேசிய மாணவர் படை சார்பில் ஓசோன் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. உலகில் வாழும் உயிரினங்களை சூரியனின் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்து வரும் ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் அவசியத்தை உலக மக்களுக்கு உணர்த்திடும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் லாஸ்பேட்டையில் தேசிய மாணவர் படை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. பேரணியை கமாண்டிங் அதிகாரி ராஜேஷ் குப்தா கொடியசைத்து துவக்கி வைத்திட 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நம் எதிர்காலம் விரும்புவது ஒரு வளமான வளிமண்டலம் என்று கோஷமிட்டு ஊர்வலமாக சென்று மக்களிடையே ஓசோன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை லெனின் நகர் அருள்மிகு நாகாத்தம்மன் கோவில் பிள்ளையார் சதுர்த்தி விழாவில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது.
புதுவை உழவர்கரை கொம்யூன் காமராஜர் நகர் தொகுதி லெனின் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் கோவிலில் 6ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 9ஆம் தேதி முதல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் தொடர்ந்து பெண்கள் குத்துவிளக்கிற்கு மந்திரம் சொல்லி மலர்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட்ட திருவிளக்கு பூஜை வழிபாடும் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மங்கள பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.